யார் இந்த மூகா முத்து? கருணாநிதியின் மூத்த மகனின் கதை. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகனும் நடிகருமான மூகா முத்து காலமானார். அவருக்கு வயது 77. உடல்நல குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை காலமானார். கருணாநிதியின் முதல் மனைவியான பத்மாவதி மகன் மூகா முத்து பிறந்த சில மணி நேரங்களிலேயே உடல்நல குறைவால் உயிரிழந்தார். தாயின் அரவணைப்பின்றி பாட்டியிடம் வளர்ந்த மூகா முத்து இளம் வயதிலேயே தந்தையுடன் கட்சி மேடைகளிலும் பங்கேற்பார். கட்சி கொள்கை விளக்க பாடல்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாடியுள்ளார். எம்ஜிஆர் அரசியலிலும் சினிமாவிலும் ஜொலித்துக் கொண்டிருந்த 70களில் அவருக்கு போட்டியாக மூகா முத்துவை அவரது தந்தை கருணாநிதி களமிறக்கியதாக சொல்லப்படுவதுண்டு. தன்னுடைய நடை, உடை, பாவனை, மேக்கப் போன்ற அனைத்தையும் எம்ஜிஆரை போலவே அமைத்துக் கொண்டார் மூகா முத்து. பூக்காரி தொடங்கி பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, இங்கேயும் மனிதர்கள் என தான் நடித்த படங்கள் அனைத்திலும் எம்ஜிஆரின் பார்முலாவை பின்பற்றியே நடித்தார். ஆனால் இந்த படங்கள் சொல்லிக் கொள்ளும்படியான வரவேற்பை பெறவில்லை. எனினும் இந்த படங்களில் இடம்பெற்ற காதலின் பொன்வீதியில், எந்தன் மனதில் குடியிருக்கும், நாகூர் ஆண்டவா போன்ற பாடல்கள் பரவலாக கொண்டாடப்பட்டன. தனது படங்களில் சில பாடல்களையும் சொந்த குரலில் பாடியுள்ளார் மூகா முத்து. முதல்வரின் மகன் என்ற செல்வாக்கு இருந்தாலும் கூட அவரால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் போனது. அரசியலிலும் அவரால் சோபிக்க முடியவில்லை. ஒருமுறை எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் கருணாநிதியிடம் கோபித்துக் கொண்டு ராமபுரம் தோட்டத்துக்கு மூகா முத்து சென்று விட்டதாக சொல்லப்படுவதுண்டு. பிறகு எம்ஜிஆர் அவரை சமாதானம் செய்து அப்பாவிடம் நான் பேசுகிறேன் என்று அனுப்பி வைத்தாராம். என்னதான் எம்ஜிஆருக்கு போட்டியாக சினிமாவில் இறக்கிவிடப்பட்டவர் என்ற கருத்து நிலவினாலும் மூகா முத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை பட ஷூட்டிங் நடக்கும் இடத்துக்கே வந்து ஆக்ஷன் சொல்லி கிளாப் அடித்து படப்பிடிப்பை தொடங்கி வைத்திருக்கிறார் எம்ஜிஆர். மேலும் மூகா முத்துவுக்கு விலை உயர்ந்த ரோலெக்ஸ் வாட்ச் ஒன்றையும் பரிசாக கொடுத்திருக்கிறாராம். அரசியல் மோதல்களுக்கு நடுவே மூகா முத்து அலைக்கழிக்கப்பட்ட போது பாவம் அவன் இளந்தளிர், அவனை விட்டுவிடுங்கள் என்று கருணாநிதி சொன்னதாக கூறப்படுவதுண்டு. தந்தையுடன் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக தனியாக பிரிந்து சென்ற மூகா முத்து பல ஆண்டுகள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வறுமையில் கஷ்டப்பட்டார். கருணாநிதியின் மற்றொரு மகனாக மூகா தமிழரசுவின் திருமணத்தில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. மூகா முத்துவின் நிலையை அறிந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்த நிகழ்வு அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. மூகா முத்துவுக்கு சிவகாம சுந்தரி என்ற மனைவியும், அறிவுநிதி என்ற மகனும், தேன்மொழி என்ற மகளும் உள்ளனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு 2009 தான் தன் தந்தை கருணாநிதியுடன் சமாதானமாகி ஒன்று சேர்ந்தார் மூகா முத்து. சினிமாவில் இருந்தும் பொது வாழ்க்கையில் இருந்தும் பல ஆண்டு காலம் விலகி இருந்த மூகா முத்து கடந்த 2008ஆம் ஆண்டு தேவா இசையில் மாட்டு தாவணி என்ற படத்தில் ஒரு பாடலை பாடியிருந்தார். 2018ஆம் ஆண்டு கருணாநிதி மறைந்த போது அவரது இறுதி சடங்கில் மூகா முத்து கலந்து கொள்ளவில்லை. மாறாக அடுத்த நாள் தந்தை அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மெலிந்த உடலுடன் இருவர் உதவியுடன் நடந்து வந்து அஞ்சலி செலுத்தினார். கடந்த 2023ஆம் ஆண்டு மூகா முத்து கடும் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் தேறினார். இந்த நிலையில் நீண்ட நாட்களாகவே உடல்நிலை மோசமாகி இருந்த மூகா முத்து சனிக்கிழமை காலமானார். மூகா முத்து உடலுக்கு அஞ்சலி செலுத்திய முதல்வர் ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில், எங்கள் குடும்பத்தின் மூத்த பிள்ளை, என்னுயிர் அண்ணன் மூகா முத்து மறைவுற்றார் என்ற செய்தி என்னை இடியென தாக்கியது. தாய் தந்தைக்கு இணையாக என் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்து விட்டேன் என்ற துயரம் என்னை வதைக்கிறது. தந்தை முத்துவேலார் நினைவாக அண்ணனுக்கு மூகா முத்து என்று பெயர் சூட்டப்பட்டது. தலைவர் கலைஞரை போலவே இளமை காலம் முதல் நாடகங்களின் மூலமாக திராவிட இயக்கத்துக்கு தொண்டாற்ற தொடங்கியவர் அண்ணன். நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் உடல் மொழியிலும் தனக்கென தனி பாணியை வைத்திருந்தார். அத்தகைய ஆற்றல் ஆர்வம் காரணமாக திரைத்துறையில் 1970ஆம் ஆண்டில் நுழைந்தார். அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே இரட்டை வேடத்தில் நடித்தார். பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு ஆகிய படங்களின் மூலமாக தமிழ்நாட்டு ரசிகர் மனதில் நிரந்தரமாக குடியேறினார். பல நடிகர்களுக்கு வாய்க்காத சிறப்பு அவருக்கு இருந்தது. தனது சொந்த குரலில் பாடல்களை இனிமையாக பாடும் திறனை பெற்றிருந்தார். நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா என்ற பாடலும், சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க என்ற பாடலும் பலராலும் இன்றும் மறக்க முடியாத பாடலாகும்.
என் மீது எப்போதும் பாசத்துடன் இருந்து எனது வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக கருதி எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர் அவர். எப்போது அவரை பார்க்க சென்றாலும் பாசத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதை பழக்கமாக வைத்திருந்தார். வயது மூப்பின் காரணமாக அவர் மறைவுற்றாலும் அன்பால் எங்கள் மனதிலும் கலையாலும் பாடல்களாலும் மக்கள் மனதிலும் என்றும் வாழ்வார். என் ஆருயிர் அண்ணனுக்கு அன்பு உணர்வுடன் எனது அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.